சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் டிசம்பர் 10. ஞானம் எவ்வாறு கூற வேண்டும்? தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவிற்கு கூற வேண்டும். நீங்கள் எதன் மூலமாக உங்களுடைய சகோதரர்களை பார்க்கிறீர்கள்? ஞானத்தின் மூன்றாவது கண்ணின் மூலம். எதில் லாபம் இல்லை? மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதில். இப்பொழுது கொஞ்சம் எதை சகித்துக் கொள்ள வேண்டும்? துக்கம், சுகம், மானம், அவமானம் இவை அனைத்தையும். சேவையின் வேகமும் ஆர்வமும் எப்போது அதிகரிக்கும்? விநாசத்தின் நாட்கள் நெருங்கும் போது. மனிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் தேகத்தை பார்க்கிறார்கள், ஞானிகள் தேகத்தில் உள்ள ஆத்மாவை பார்க்கிறார்கள். மகாவிநாசம் சொர்க்கத்தை திறப்பதற்கான சாதனம். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த நாடகம் ஏறுவதற்கும் மற்றும் இறங்குவதற்குமாக ஆனதுதான். ஆகையால் நினைவு யாத்திரையில் வலிமை உடையவர்களாக ஆகுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.